எல்லா ஊர்லேயும் ஆடி திருவிழா களை கட்டுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆடி திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு கூழ் ஊத்துற திருவிழா இருக்குது. இன்றைக்கே வந்து லைட்டெல்லாம் போட்டு அந்த வைபே செம்ம சூப்பராக இருந்தது. சரி நம்ம பாட்டு ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். நம்மளோட டெய்லரிங்கை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரி ஒர்க் மாதிரி ஏதாவது ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். உண்மையால ஆரி ஒர்க் போடுறவங்களா இதை பார்க்காதீங்க, என்னை கல்லை கொண்டு அடிப்பீங்க. சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வச்சு நைட்டு 10 மணிக்கு மாங்குன்னு வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதை என் பொண்ணு வந்து வீடியோ எடுத்து கொடுத்துச்சு. ஸோ நான் ஒட்டினதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு தான் ஒட்டியிருந்தேன். நல்லா ஆரி போடுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சிலே துப்புவீங்க, அந்தளவுக்கு கேவலமாக பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்து இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா அன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீட்டில் இருந்த எல்லா ஸ்டோனையும் இழுத்துட்டு வந்து போட்டு என்னெல்லாம் தேவைப்பட்டதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு ஒரு ஹாலே ஃபில் பண்ணி வச்சுட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிக்கிறதுக்கே 11:30 மணி ஆகிடுச்சு. நல்ல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்றதுக்குமே எதுவுமே இல்லை. கொஞ்சமாக சாதம் கிடந்தது. எதையாவது கஞ்சி குடிச்சு உசுறு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். 11:30 மணிக்கு இதை வந்து திருடி சாப்பிட்ற மாதிரி கிச்சனில் நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயிட்டேன்.